இந்த வைத்த இந்த வைத்த ரணமுடைய எடுக்க முடியவில்லை. அப்பொழுது என் கணவர் சொன்னார், அம்மா ஆதிலட்சுமி, இப்படி போனா எடுக்க முடியாது. மாதத்தில் ஒரு முறை, அதாவது மாதவிடை ஆவறாங்க பாத்தியா, அதை கட்டிட்டு போனா எடுக்கணும்னு சொன்னாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனால வருகிறேன். வழக்கேற்று ஒரு பக்கம் இங்க வராங்க. கரும்பு கடையோட போட்டு மெல்லமா அணுவிட்டு தவறுக்கு விடுதலை சொல்லி ஒருபோது பேச்சு மாறுபாட்டு இந்த தவறு அணைவிட்டு பண்ணி அழைத்து செல்லலாம். அப்படியா? ஆமா, அணைவற்ற பேரே நீ அழைத்து செல்லுவ. இந்த பண்டாரப்பட்டியில வச்சிருக்கிறிய சத்திய அதை முன்ன விடப்படு. ஆமா, இந்த பண்டாரப்பட்டிக்கு கேக்குறேன்னா ஏதோ ஒரு காரணமா இருக்குங்க. ஆமா, இவ்வளவு விவரமா கேக்குற நீ யாரு? நீ சரி, நானு யாருன்னு தெரியுமா? யாரு? அதாவது எம்பெருமான் மாயவனுடைய மனைவி ஆதிலட்சுமி. இப்போ தெரிஞ்சு கொண்டாயா என்னை பத்தி? தெரிஞ்சது. அதாவது ஒரு வடிவத்தில் வந்து 5 அனுமதி எடுத்திருக்கிறான். இந்த சக்தி உனக்கு தேவை தானே? ஏய், நான் சொல்வதை கேள். என்ன? உனக்கு இன்னும் 5 நிமிஷம் அவகாசம் தரேன். நான் சொல்ற மாதிரி தேவர்களை விடுவித்தா உனக்கு நல்லது. உன்னோட உயிர் ஆயுள் பண்ணி கெட்டி, இல்லைன்னா என் கையாலே மடித்து விடுவேன். ஒன்றுபடி சொல்லுகிறது. காலோட தெரிஞ்சு கமலாடி போன உன்னாடி என்ன செய்ய முடியும்? அப்படியா? நீ என்ன பார்த்து எப்படி வரைஞ்சாட்ட? அதாவது உலகத்தை எந்த ஒரு ஆண் கேள்வி தகவல் அப்படியா? என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால என்ன செய்ய முடியுமா? பார்க்கலாமா? அவரு இருந்தானே வந்தானோ. அழைத்து அனுப்பி பிறகு இந்த தேவர்களை நான் சிறைமிட்டு விட்டேன். இப்பொழுது தேவர்களை சிறைமிட்டியதோடு
இந்த நாடகம் இத்துடன் முக்கியது. அனைவருக்கு பெயர்களும் ஊர் பொதுமக்கள், கோயில் பூசாரி, ஊர் கவுண்டர் மற்றும் முக்கியஸ்தாரர்கள் அனைவருக்கு பெயர்களும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும். எப்படி யாரு யாரு அம்மா நம்ம வேளாண்ல நானும் போல சாமி அவர் வாழ வேணும். அனுபவ பக்கமல்ல நவராத்திரி பத்து வாழ வேணும். யாரு ஊர் பொதுமக்கள் அப்படியா ஆஹா அந்த பெண்ணோடத்தான் ஊர் பொதுமக்களும் கோயில் பூசாரி, ஊர் கவுண்டர், முக்கியஸ்தாரர்கள் அனைவற்ற பேர்களும் இந்த வனபத்திரகாளியம்மன் கோபுரம் எவ்வாறு வளர்கிறதோ அவங்க குடும்பங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த அம்மனை பிரார்த்தனை செய்து வருகிறேன்.